வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2011 வெளிவந்த பெர்டல் கிரவுண்ட். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஒய்ஃபு கடைசியில் அது கரு கலைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் வீடு மாற்றிட்டு வேறு ஒரு ஊருக்கு வராங்க, கிராமத்து வீட்டுக்கு. அங்கேயும் வந்தால் பண்ணுங்க ரொம்ப பலமான பிரச்சனைகளை வருது. சுற்றி 4 பக்கமும் பேயாக இருக்குது. அவங்க பழைய காலத்து வீட்டில் அங்கே ஒரு மேரின்னு ஒரு பேய், அதுக்கப்புறம் வில்லியம்ஸ்ன்ற ஒரு பேய், நிறைய ஆத்மாக்கெல்லாம் சுற்றுக்கு. இதுக்கடையில் கதாநாயகி ப்ரெக்னென்ட் ஆகிறான். கடைசியில் அந்த ப்ரெக்னென்ட்டை காப்பாற்றுக்கு அவங்க புருஷங்காரன் அவனும் ஒரு பேயாக மாறிடுறான். அவங்க ஏற்கனவே இருந்த அந்த வில்லியம்ஸ் மாதிரி அவன் உருவம் மாறி போயிடுது. இதுக்கு இடையில இருந்து எவ்வளோ புருஷங்க சொல்கிறாப்புல, டே இங்கே பேருக்கடா வீட்டை காலி பண்ணனா அந்த புருஷங்காரன் வீட்டை காலியே பண்ண மாட்டான். காலத்தில் காப்பாற்ற வந்து அவங்க ஃப்ரெண்டையும் கையில் கத்தியில் குத்தி சாவடிச்சிட்றா. அதுக்கப்புறம் எங்கே நம்ம புருஷன் நம்மளையும் கொலை பண்ணுவான்னு நினச்சிட்டு அங்கேருந்து இந்த கதாநாயகி மீண்டாளா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2011 வெளிவந்த பெர்டல் கிரவுண்ட். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகி. இவங்க பேர் தான் எமிலி. என்ன பண்ணுறாங்க, ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டில் இருக்காங்க. மேலே ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் ஒரு பெயிண்டரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்த புது வீட்டில் வர போகும்போது எல்லாத்தையும் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் நேட்டு. அவன் ஒரு ஆர்ட் வரைஞ்சிருப்பான். அது பார்க்குறதே வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமான குடும்பம், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே. அதோட நேட்டு சொல்கிறாப்புல, நம்ம கூடிய சீக்கிரத்தில் நான் போட்டு வந்த ட்ரெஸ்லாம் அப்படின்னு போட்ட ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குன்னு. அதோட அவங்க ஃப்ரெண்டு வர்றாப்புல. அவங்க ஃப்ரெண்டு வந்தோன்னா நம்ம ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பார்ட்டி வைக்கலாம், ஏன்னா இவன் கர்ப்பமாக இருக்கிறா. அதோட அவங்க ஃப்ரெண்டு அவருடைய இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த பொண்ணு, அது மாதிரி எல்லோரும் அவங்களுடைய பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வராங்க பார்ட்டியில் என்ஜாய் பண்ணுறதுக்காக. அங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் ரொம்ப பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த கற்பா ஒரு பொண்ணுகளாக அந்த பிரிட்டி, அது நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு. அப்போ பார்ட்டி நடந்துகிட்டு இருக்க போகும்போது ஹீரோனிக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எம்எல்ஏக்கு சரி நான் மேலே வாஷ்ரூமுக்கு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாள், தண்ணியை வாஷ் பேஷன்லேருந்து நல்லா மூஞ்சிகள்லாம் கழுவா. அவளால் இடுப்பு வலி பயங்கரமாக தாழவே முடியாது. அப்போ என்னாச்சுன்னா, கடைசியில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால அவளுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஒரே கத்திக்கிட்டு இருக்கா. அவளை கீழே சத்தத்துக்கு பார்த்தா அவங்க ஹஸ்பண்டு மேலே என்ன பண்ணாப்புல, நெட்டு மேலே ஏறி வரான். அங்கே பார்த்தோன்னே, ஏன் எங்கள் கத்துறாப்புல எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு மேலே போகிறான். மேலே போய் பார்க்க போகும்போது தான் அங்கே அவனுக்கு காத்திருக்கிறது பயங்கரமாக எவ்வளோ சந்தோஷமாக அவள் குழந்தை பெறப்போது நினச்சிருந்தாலும் அவளுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே அந்த பாத்ரூம்லேயே தடுக்க கீழே விழுந்து மயக்கமான நிலையில் கிடக்கிறாப்புல. அதில் போய் நெட்டு கை கொடுத்து தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்றாப்புல. அதோட சீனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படத்தை நமக்கு ப்ரீவியஸாக காட்டுறாங்க. இவங்க ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்த மாதிரி நம்மளை காட்டுறாப்புல ஹீரோயினி. இதுக்கப்புறம் தான் படத்தை முழுமையான ஸ்டோரி இப்போ தான் காட்டுறாங்க. அப்போ என்ன போல் ஒரு பழைய வீடு. சரி, இந்த வீடு அவங்களுக்கு அந்த அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், சரி இது நம்ம நெட்டோடைய பழைய காலத்து வீடு, சரி இந்த வீட்டில் நம்ம குடியிருக்கலாம் அப்படின்ட்டு பொண்டாட்டியை கூட்டிங்க வந்துருப்பாப்புல. சரி இந்த வீட்டில் நம்ம குடியிருக்கலாம்னு மேலே அதை ஃபஸ்ட் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் அவள் எம்எல்ஏக்கு இது பழசு, நம்ம நெட்டுக்கும் இது பழசு. அவன் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா அங்கே ஒரு ஆர்ட் இருக்குது. அந்த ஆர்ட்டே ஒரு பார்க்குறாங்க. சரி வீடெலாம் நல்லா பெரிய வீடாக ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு போது வீடை சுற்றி பார்க்குறாங்க. இந்த ரூமில் எங்கே பார்த்தாலும் என்ட்ரோகாம் மைக் இருக்குது, பார்க்கலாம். அப்போ கிச்சனில் பார்க்க போகும்போது கிச்சன்லாம் ரொம்பலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால எல்லாம் கிளியராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பெரிய வீடாக இருக்குது, தனிமையாக இருக்கிற வீடு. இது நெட்டோடைய அவங்க பாட்டனுடைய வீடு. சைடில் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. சரி அதை சொல்லாமல் நெட்டு நான் வேணா அதில் என்னுடைய பெயிண்டிங்ஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணலாம், சரி நீ கீழே என்ன பண்ணுறாப்புல, அப்போ கொண்டு வந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்போ எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்காக எம்எல்ஏ சொல்கிறாப்புல, ஒருத்தன் டேபிள் கொண்டு வரான், டேபிள் இங்கே வையின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் மாற்றி அவங்க அந்த கண்டெய்னர் காலி பண்ணி எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணுவோம் அங்கெல்லாம் வரிசையாக இது பண்ணுறாப்புல. எம்எல்ஏ ஒவ்வொரு ரூமாக போய்ட்டு அவளுக்கு தேவையான அந்த துணி மாற்ற இது அவள் கொண்டு வந்து வச்சுருக்கா. அங்கே ஒரு என்ட்ரோகாம் இருக்குது. அந்த என்ட்ரோகாமில் பேசினா ஒரு இடத்துல பேசினா எல்லா இடத்துக்குமே கேட்கும். எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமை தனியாக ஒரு அவுட் ஹவுஸில் ஒரு ரூம் பிடிச்சிருமோம்னா அந்த அவுட் ஹவுஸில் இவன் இருக்காப்புல, அவங்க ஹஸ்பண்டு நெட் இருக்காப்புல. அதோட பார்த்து நல்லா பிடிச்சிருக்கான்னு அவள் என்ன பண்ணுவாள், அதோடைய ஒரு பேக்கும் ஒரு பெட்டி எடுத்து ரூமுக்கு போகிறாள். அதில் வந்த ட்ரக்கை என்ன பண்ண சாமான்லாம் இறக்கிட்டு அந்த ட்ரக்கு அங்கேருந்து போயிடுது. அப்போ கொண்டு வந்த சாமான்லாம் எம்எல்ஏ என்ன பண்ணுறா, பிரித்து வைக்கிறா. அவன் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மடிக்கிறா, அட்டைப்பேட்டில் இருக்குல்ல எல்லாத்தையும் எடுத்து ஒன் பை ஒன்னாக வைக்கிறா. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து வைக்க வேண்டிய இடத்துல அங்கே பார்த்தா ஒரு ஜன்னலில் ஒரு கை விரல் வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. அதை கவனிச்சிட்டாப்புல நம்ம எம்எல்ஏ. அதை பார்த்துட்டு யாராக இருக்குன்னு அவள் கைக்கு மேலே அவள் கையை வச்சு பார்க்குறா. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு உருவம் மாதிரி தெரியுது, அதை கவனிக்க மாட்டாப்புல. அது என்ன போல் அந்த இதிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சோப்பு அடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணும்போது மேலே பின்னாடி ஒரு உருவம் பார்க்குற மாதிரி நமக்கு தெரியுது, ஏதோ ஒரு பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. அதோட நெட்டு நான் ஒரு காட்டினை கொண்டுறோம். சரி இந்த கட்டுப்படி நான் எங்கே வைக்கிறதுன்னு அப்போ எம்எல்ஏ சொல்கிறா, கூட நான் போய் கீழே பேஸ்மெண்ட்டில் வைக்கிறேன், நீ மற்ற வேலைலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டுற அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு
கீழே வச்சுட்டு அவங்கள ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு நான் எல்லாம் மடிக்கிறேன், நான் கொண்டு கீழே பேஸ்மெண்ட்டு போகிறேன், நீ போய் மற்ற வேலையெல்லாம் பாரு அப்படின்னு ஹஸ்பண்ட் நான் சொல்லிட்டு கீழே எடுத்து வராப்புல பேஸ்மெண்ட் மேலே. சரியான ஒரு இருட்டு ரூம்பு. அது மேலே என்ன பண்ணால் மெதுவாக அந்த கதவை திறந்துட்டு கீழே இறங்குறாப்புல எமிலி. இறங்கி வந்த உடனே பொருளில் நிறைய சாமான் அங்கங்கே போட்ட மாதிரி இருக்குது. அப்போ காலத்துக்கு முன்னே யாரும் யூஸ் பண்ண கிட்டத்தட்ட 10-20 வருஷம் யாருமே இல்லை பொருளது. அதில் பயமாக வேறு இருக்குது அவளுக்கு. அதை என்ன பண்ணுறா அப்படியே பார்த்துக்கிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறா, ஏதாவது லைட் இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போகும்போது சரி அப்படியே பார்க்குறா, தூரமாக பார்க்கும்போது அங்கே ஒரு லைட் இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டை போட்டோடனே திடீர்னு அந்த லைட்டு எரிஞ்சு அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகிரும் போருங்க. அப்படியே பயமாக இருக்கும், நமக்கே ஷாக் ஆகிடும், அப்படியே பயந்துருவா. பயந்துட்டாக இது ஏதோ சம்திங் ராங்காக இருக்குன்னு. அதை பயந்துட்டு மெதுவாக என்ன பண்ணுவோம், அப்படியே பின்னு வாங்கிட்டு சரி வேறு என்ன சாமான் ஏதாவது இருக்கா வைக்கலாமா பார்க்கலாமா போது அங்கே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை திறந்துப்பட்டால் அந்த பெட்டி உள்ள நிறைய பழைய காலத்து சாமானை வச்சுருக்கோம். ஒரு பொம்மை இருக்கும், நிறைய இந்த காயின்ஸ் மாதிரி விளையாடுவாங்களே கார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கும். அந்த பொம்மையெல்லாம் எடுத்து பார்த்து வச்சுட்டு போனால் டக்குன்னு பயந்துருவா. பார்த்தா கட்சியில் அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி நிற்பாப்புல, ஏன்டா பயமுறுத்துது அப்படின்னு தூக்கு இந்த பெட்டியை மேலே தூக்கிட்டு போகலான்னா அங்கே பார்க்கும்போது ஏற்கனவே இவங்க வாழ்ந்த அவங்க ரிலேட்டிவில் வில்லியம்ஸ் மேரி அவங்களுடைய கல்யாண பத்திரிகை இருக்கும். அந்த கல்யாண பத்திரிகை படிச்சுட்டு சரி இது உள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இந்த பாக்ஸ் உள்ளே எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே 2-3 ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ யாருன்னா இருக்குது, வில்லியம் இவங்க வம்சாவளியை சார்ந்தவன், அவங்க மேரி அவங்களோட ஒய்ஃப், இவங்க 2 பேருக்கு கல்யாணமே அவங்க 2 பேர் ஃபோட்டோ இருக்குது. பார்த்தோன்னா இப்போ இவங்களாம் இவங்க தாத்தாவாக இருக்குமோ பாட்டியாக இருக்குமோ நினச்சிக்கிறாப்புல நம்ம நெட்டு. அதை பார்த்துட்டு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு மரம் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாப்புல நம்ம எமிலி. சரி இந்த மரத்தை நம்ம நல்லா வாசலுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்ட்டு அது 2 பேரும் பார்த்துட்டு அவங்க அந்த இது ஃப்ரண்ட்டில் முன்னாடி கொண்டு போய் கொஞ்சம் குழி மாதிரி தோண்டி அந்த இடத்துல 2 பேர் வச்சு இது பண்ணுறாங்க. ராத்திரி ஆகிடுது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணால் புது வீடில் 2 பேரும் ஒன்றா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் இனிமேல் தான் நம்ம புதுசாக நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த வீட்டில் அந்த அந்த வில்லியம்ஸ் இருந்தால வில்லியமை பார்க்குறதுக்கு இவன் ஹஸ்பண்ட் நெட்டு மாதிரியே தான் மூஞ்சிருக்கும். அப்படியே கனவு பார்த்து அவளுக்கு அந்த மாதிரியே இருக்கும். அப்போ அவளை பேசுவான், நமக்கு வந்த கனவு இந்த மாதிரி உண்மையானு தெரியலன்னு. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்காக வர்றாப்புல மறுநாள் தண்ணி குடிச்சோன்னா தண்ணி கீழே பார்த்தா அந்த மாத்திரை இதெல்லாம் கீழே அவளுக்கு கொட்டிடும். பார்த்தா சரி வாஷ் பேஷனில் ஒரு சத்தம் வந்துட்டுருக்கோம். அப்படியே ஃப்ளாஷ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போனால் அவ்வளோதான். அந்த செகண்டில் உள்ளே கருப்பாக என்னமோ அவள் மூஞ்சில் அடிச்சுன்னா அப்படியே பயந்துருவாப்புல நம்ம ஹீரோனி. அலறி அடிச்சிருவா, என்ன ஆச்சு வாங்குவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுற ஒரு டீம் செக் பண்ணுவாங்க. பார்த்தா அடியில் ஒரு மண்டை ஓடு ஒன்று இருக்கும் அந்த பைப்புக்கு அடியில். அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இது யாரோடைய எலும்பு கூட இருக்கும் அப்படின்னு போலீஸ்கார் செக் பண்ணுறாரு. நீங்கள் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும், யாரோடைய எலும்பு கூடன்னு தெரியல. ஏற்கனவே எங்கள் வில்லியம்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவர் தான் யாருதுன்னு பயங்கரமாக சந்தேகமாக இருக்குது. நிறைய அமாசமான சக்தியெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாப்புல எலும்பு கூட போலீஸ் போயிடுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நம்ம பிரித்தியும் நான் நைட்டு வெளியே போகிறாங்க, நான் இப்போ 2 நாளில் வந்துடும் 1 நாளில் வந்துடுவேன்னு இந்த கேப்பை பயன்படுத்தின்றாப்புல நம்ம எமிலி என்ன பண்ணலாம், அங்கே ஒரு டாக்டர் டாக்டரை பார்க்கறதுக்கு வராப்புல. அந்த டாக்டரை ராபர்ட்டா அந்த டாக்டரு அவர்கிட்ட எதுக்காக வரேன்னா அந்த எலும்பு கூட்டை பற்றி இது யாருடையதாக இருக்கும் எப்படி இருக்கும்னு அதை விசாரிச்சுட்டு போகிறதுக்காக தான் இங்கே வர்றா. இவர் அவங்கள அந்த குடும்பத்தை பற்றியும் அந்த வீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவர் தான் நம்ம அந்த ராபர்ட்டு. கூப்பிட்டே வராப்புல யாரும் இல்லாத மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஹலோன்னு சொல்கிற போது ராபர்ட் நீ வருவேன்னு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடு யார், நீ சொந்தக்காரங்களா? உனக்கு இல்லை சொந்தக்காரன் இல்லை, இது என்னுடைய ஹஸ்பண்டுடைய அவங்க பூர்வீக வீடு. அப்போ சொல்கிறாப்புல இங்கே பார் நிறைய பேப்பர் நான் சேகரித்து வச்சுருக்கேன். இந்த வீட்டில் இப்போ 200-300 வருஷத்துக்கு முன்னால் வில்லியம்னு ஒருத்தர் வாழ்ந்தாங்க, மேரி. அவங்களால நிறைய அங்கே அமானுஷ சக்தியெல்லாம் இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நீ பிறன்கிட்ட ஆக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா அந்த பேக் பெட்டி இருக்குங்களா அதுக்குள்ளே இல்லை இந்த ஃபோட்டோ மறுபடியும் அந்த திங்ஸ்லாம் எடுத்து நம்ம எமிலி பார்க்குறாப்புல. சரி இதில் என்ன இருக்குது, நம்ம வச்சு விளையாண்டாத பார்ப்போமே அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டு வெளியே போய் பார்க்கலாம். வெளியே போய் பார்க்கும்போது தான் ஹஸ்பண்ட் எப்போ வருவான் அப்படி எப்போ பார்த்தாலும் அவன் அந்த கேரேஜ்லேயே உட்காந்துட்டு அந்த பெயிண்டிங்கையும் ஆர்ட்டே வரைஞ்சிட்ருப்பான். அப்போ இந்த வீட்டில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் என்ன பண்ணால் சாஞ்சி கோணலாக இருக்கும். சரி அதை நேரம் நிமித்தி வைக்கலான்னு பார்க்க போகும்போது கீழே விழுந்துடும். அது கீழே விழுந்துன்னா இவளுக்கு அதை வச்சுன்னா நல்லா தானே வச்சேன் கீழே விழுவுது அப்படின்ட்டு அதை மறுபடியும் கரெக்டாக வச்சு பார்த்தா அந்த வீட்டு ஜன்னலில் பார்த்தா கருப்பாக ஒரு உருவம் இருக்கும். அதை நல்லா க்ளோஸாக பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் அவளுக்கு தெரியும். அப்போ அது ஏதோ பேய் என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது, அது கற்பனைக்கு அப்படி தான் தெரியுது. அதோட அன்றைக்கி நைட்டாக ஆகிடுது. நைட்டாக இவன் வர லேட்டாகிறதுனால நம்ம எமிலி மணின்றா போல நம்மளும் தூங்கலாம் போகலாமே அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணா இந்த சுற்றியும் காட்டுறாங்க. காட்டி வரும்போது இந்த ஃபோட்டோ அந்த பிரேமெலாம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாப்புல. நம்ம எமிலி தூக்கிட்டு இருப்பாப்புல. ஹஸ்பண்ட் கீழே வேலை முடிச்சுட்டு அவன் லேட்டாக தான் எப்போதுமே வருவான். டக்குன்னு அவளுக்கு கனவு மூச்சு பார்ப்பான். மணி பார்த்தா 12 ஆகிறதுக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. திடீர்னு பார்த்தோன்னா தண்ணி குடிக்க போகலாமே அப்படின்னு கிளாஸை எடுத்துகிட்டு கீழே தண்ணி குடிக்கிறதுக்காக வர. அவளை மெதுவாக வரும்போது பயமாக இருக்கும். என்ன திடீர்னு சத்தம் டமால் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். இல்லை இந்த பேய் சவுண்டு மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். அது வந்துக்கிட்டே போக
தண்ணி குடிச்சிருவோமே அப்படின்னு தான் வருவாள். அவள் வெளியே வரப்போகும்போது அந்த இடத்துல பார்க்க தண்ணியை பிடிச்சிட்டு குடிக்க போகும்போது அவளுக்கு வந்து மனசு என்னென்னமோ தோணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. அப்போ திடீர்னு பார்க்க போகும்போது சரி ஹஸ்பண்டு இன்னும் வரலையே அப்படின்னு கதவு கிட்ட போய் தப்போ ஹஸ்பண்ட்காரன் என்ன பண்ணுவான், கதவை பூட்டி வச்சுருவான். சரி இவன் பூட்டி வச்சுட்டானே, நீ நம்மலாம் போயிட்டு மேலே படுப்போம்னு பார்த்தா அந்த மேகங்கள்லாம் கலைஞ்சி ஒரு ஃபால் மாதிரி இருக்கும். அப்படியே மெதுவாக போவா. ஏன்னா அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். சரி அவள் போட்டு வச்சு அந்த ட்ரெஸ் இது அது வளைஞ்சிருக்கும். அதை நேராக வச்சு பார்க்க போகும்போது திடீர்னு அந்த காலர் அப்படியே திரும்பிக்கும். அந்த சிலை திரும்பினே அப்படியே பயந்துருவா. பார்த்தா இங்கே நிற்பா. இவ தான் மேரி. அதாவது இவங்கெல்லாம் வந்து ஆத்மா ஒரு பேய் அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க. ஏற்கனவே எங்கள் ஹஸ்பண்ட் வில்லியம் தான் இவளை கொலை பண்ணுறப்பெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகும்போது இது ரெண்டையும் பார்த்தா அவளை அப்படியே அந்த ஆபாஷன் ஆன மாதிரி நின்று 2 பேரும் மயங்கி ரத்த குளத்தில் இவளை காட்டுவாங்க. பார்த்தோன்னா மயங்கி ஹீரோயினி அப்படியே கீழே விழுந்துருவா. கீழே விழுந்துட்டோன்னா இவளுக்கு மறுபடியும் நம்மளை முழிக்க உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாப்புல. அப்போ டாக்டர் சொல்லாப்புல, நீ போய் இன்னொரு டாக்டரை பார்த்து அந்த பேய் அவர் சொன்ன இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதையே நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தனால தான் உனக்கு இது ஆயிடுச்சுன்னு. அதோட முடிச்சுட்டு வீட்டில் வந்தோடனே அந்த மரம் ஒன்று வச்சாங்களே, அந்த மரம் வந்து கருகி போயிருக்கு. என்ன வச்சு கொஞ்ச நாள்லேயே இந்த மரம் கருகி போயிருக்கு அப்படின்ற. அப்போ ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா இருக்குது, அதுதான் வாங்கினேன். அப்போ ஹஸ்பண்ட் மேலே வருவான்னு மேலேருந்து பார்த்துட்டு இருக்காப்புல எம்எல்ஏ. அவன் வர்ற மாதிரி தெரியல, எப்போவா வருவான்ட்டு. அப்போ அங்கே அந்த கேரேஜுக்குள்ளேயே கதவு சாத்தி தான் இருக்குது அவன். அதுக்கு மறுநாள் காலையில் தான் வருவான். வந்தோடனே எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அந்த பக்கம் சத்தம் இந்த பக்கம் சத்தம், பயமாக இருந்துக்கிட்டே இருக்கணுவா. ஆனால் பொண்டாட்டி எது சொன்னாலுமே வந்து அவன் கேட்க மாட்டான். அப்போ டாக்டர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாப்புல. அப்போ நல்ல சந்தோஷம், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீ வந்து குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொன்னோன்னே டேப்பா இவளுக்கு பயங்கரமான இது. ஏற்கனவே குழந்தையே உண்டாகுதுன்னு சொன்ன இடத்துல இப்போ இவங்களுக்கு குழந்தை உண்டாகுதுன்னு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக நம்ம செழிப்பாக ஆனந்தமாக பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு சரி இந்த செலிப்ரேட்னா நம்ம ஒரு பார்ட்டியை கொடுப்போமே அப்படின்னு நம்ம டேப்லெட்டு மாத்திரைலாம் சாப்பிட்ருக்க போகும்போது மாத்திரை சாப்பிட்லாமே அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், சரி எல்லோரும் நம்ம இன்வைட் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிவிட்டு வீட்டில் அன்றைக்கி ராத்திரி திடீர்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் சொல்கிறான், சரி நம்ம வந்து அவளுக்கு ஹஸ்பண்டை பார்க்கும்போதும் பயமாக இருக்குது, வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், நீ தூங்கு, அதுக்குள்ளே நீ ஏன் பயப்படுற, நீ தூங்கிட்டுரு, நான் அதுக்கப்புறமா வரேன் அப்படின்ட்டு இவளை வந்து போதுன்னாலும் போக மாட்டான். அவளை பார்த்த உடனே பக்கத்தில் என்னாக்கா அந்த வில்லியம்ஸோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு என்ன பண்ணுவான், இவன் மறுபடியும் பயப்படுவான், மறுபடியும் தூங்குவா. இப்படியே தான் இருக்குது. எப்படியாவது வீட்டுக்கு வந்துருப்பாங்கன்னா மறுநாள் நம்ம போட்டோ ஆர்ட் வரைஞ்சிட்டே இருப்பான். என்ன வரைகிறான்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல மாட்டான், ஐயோ பாட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கல, எந்த இதுவுமே இல்லாமல். சரி காலையில் அவன் வரலையான் ராத்திரின்னு அவனுக்கு காஃபிலாம் போட்டு வந்துட்டு சரி கொடுக்குறதுக்காக வராப்பில் கொடுக்க வந்து, நீ ராத்திரி ஃபுல்லாக அவ்வளோ சொல்லியும் வரவே இல்லை, இங்கே தானே இருந்துட்ட, அந்த வரைகிற ஃபோட்டோ கூட காட்ட மாட்டான். எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அதனால தான் நான் வர முடியல, ப்ளீஸ் புரிஞ்சிக்க, அந்த ஃபோட்டோ நீ இப்போ பார்க்கக்கூடாது அப்படின்னு அதையும் காட்ட மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டரை செக்அப் பண்ணணும், வா போகலாம், நான் வரமாட்டேன், நீ வேணா பொண்ணு ரொம்ப கோவமாக பேசுகிறாப்புல. பார்த்தா வர்ற வழியில் ஒரு பொண்ணு குழந்தைய வச்சுட்டு 4-5 எலிக்கடை மாதிரி இருக்கும், அவளையே முறைச்சி பார்த்துருப்பா. அங்கே சிக்னல் லைட்டு அமைஞ்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை பார்த்தா கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு அந்த பொண்ணும் மறைஞ்சி போயிடுவோம், அந்த குழந்தையும் காணும். அப்போ இவளுக்கு மனசை பூரா ஏதோ பேதலுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து இவளை ஆட்டி பிடிக்குது. அதோட என்ன பண்ணலாம், சரி மருந்து வாங்குவோம், அந்த மருந்துனா அந்த ஒரு செடி வைக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னா வீட்டுக்கு உள்ள திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நேரம் என்ன பண்ணலாம், உள்ளக்குள்ளே போகாமல் அந்த அங்கே மரம் ஒன்று வச்சால அந்த மரத்துக்கு வந்து இப்போ அந்த உரம் யூரியா இதெல்லாம் இருக்குமே, ஏதோ மருந்து வச்சு அந்த மரத்தை அப்படியே செழிப்பாக வளர்த்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கருப்பான மருந்துகள்லாம் போட்டுட்டு எப்படியா வளர்ந்து அது வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டில் வந்துட்டு வேணும் அந்த பேக்கேஜ் மாற்றி மருந்துலாம் உள்ளே வைக்கிறாப்புல. அதோட அங்கே ஹஸ்பண்ட் உள்ளே வர்றாரு. இங்கே பாரு நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு வர போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அவன் போயிட்டு இந்த படத்தை அர்ஜென்ட்டாக வரைகிற அந்த வேலைக்கே இவன் இருக்கிறான். அங்கே முடிஞ்சுன்னா இவன் நம்ம ஹீரோயின் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டிவி பார்த்திங்கன்னா இவன் பார்த்தீங்க படம் வரைஞ்சிட்டே இருக்கிறான். அவள் பிள்ளை தனிமையாக இருந்து அதோட அந்த சீட்டெலாம் கட்டிலாம் எடுத்து வச்சு விளையாடுறான். இவளுக்கு டைம் பாஸ் பண்ணணும்ல, அதெல்லாம் எடுத்து விளையாண்டுருக்கு போகும்போது அது பொண்ணு வர மாட்டேங்கிறான். அதோட இவளுக்கு பயங்கரமான மன உளைச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறது நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு அதோட வீட்டுக்கு வராப்புல. வீட்டில் வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான். இவன் சொல்லுவான், இங்கே பாருங்கள் அடிக்கடி நீ வந்து என்கிட்ட விட்டு நீ போயிட்டே இருக்கிற, நான் தனியாக நான் பயப்படுறேன்னு. சரி பார்ட்டிக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம்லான்னு சொல்லிட்டு சரி எல்லாரையும் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. மொத்த பேரும் வராங்க. பழையபடி அந்த ஸ்டார்டிங்கில் காட்டினாங்க அவங்க மாதிரி. அதான் அந்த கற்பாலுக்கு அவருடைய ஃப்ரெண்டு அவள் வந்து பிரிட்டி, ஆமாம் இவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அவள் வந்து லீசா. இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும்
சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பிரெக்னென்ட் அதை கொண்டாடுறாங்க. ஆனால் இப்போ இந்த முறை பார்த்தா அது ஹீரோயினி வந்து அப்படியே வந்துட்டுருப்பா. நம்ம நெட்டு என்ன பண்ணுவார், அவங்க பிஸ்னஸ் பிரிட்டியோட ரொம்ப நெருக்கமாக உட்காந்து அந்த விஸ்கி அடிச்சிட்டு இருக்காப்புல. இவள் அப்படியே மாற்றி இவளுக்கு வந்து பயங்கரமான கோவம். இவள் உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குது, ஏதோ ஒரு பேய் ஒரு சக்தி இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. இங்கே உட்காந்தே பார்க்கும்போது இந்த மேரி அப்படியே மேலே போவான், அந்த பிரித்தி மேலே போகும்போது இவளும் மேலேயே போகிறா. அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஏதோ தப்பாக இருக்குமோன்னு இவ்வளோ ஒரு ஃபீலு. இவன் என்ன பண்ணுவா, சரி இவங்க ஒருத்தன் வந்து மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றிடுவாப்புல. சாரி மேடம் தேடணும். அந்த நேரம் பார்த்து நம்ம ராபர்ட் இவரும் வந்துடுவார். அவரும் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்துருப்பார், நிறைய ப்ரிப்பேர் பண்ணி படிங்கன்னு. அதெல்லாம் வந்து கவனிக்கவே மாட்டா. அவனுக்கு மைண்ட் ஃபுல்லாக அந்த மேலே அந்த பிரத்தி மேலே தான் இருக்கும். அவன் கூட கொஞ்சம் இருங்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு மேலே வரான். மேலே வந்து பார்த்தா அந்த பிரித்தி வந்து என்ன பண்ணோம், நம்ம ரூமை பார்க்கலன்னா மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாள் அவள். அதை பார்த்தோன்னே பின்னாடியே வந்து எமிலியும் எமிலி வருது அவளுக்கு தெரியாது. இவளை ஃபாலோ பண்ணி மெதுவாக பின்னாடி வரும்போது அவள் மேரி உருவத்துக்கு மாறிடுவாப்புல. கீழே வந்து பார்த்தா ஹஸ்பண்டும் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவளை பிரிட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அது மேலேருந்து நான் போனோம் தள்ளி விட்டுருவாப்புல. அந்த லிசான்றவா மேலேருந்து கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்த உடனே இது யார் தள்ளி விட்டதுன்னா அதை பார்த்து ஜன்னலில் போகிறா பாருங்கள், அது வந்து எமிலி தான். நான் எமிலியோட நான் இப்போ இருக்கிறது மேரியோட ஒரு பேய். அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறா, யோசனை பண்ணுறா, நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா டாக்டர்லாம் சொல்லிட்டாப்புல இந்த வீட்டில் எல்லாம் அம்மான சக்திலாம் இருக்குதுன்னு. அப்போ இவருடைய இவள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாப்புல, பிரிட்டி சரி நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு அனுப்பலாம். அப்போ லிசா தான் இறந்து போயிட்டாப்புல. அப்போ இங்கே ஹஸ்பண்டை பார்த்தா அவனுடைய கேரக்டர் இதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. இங்கே என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்து வெளியூர் போகிறேன்றிய, என்னை தனியாக விட்டு நீ மறுபடியும் போகிறேன்றிய, ஒரு நாள் கூட நீ என்னை விட்டு போகக்கூட இங்கே தான் இருக்கணுன்ட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறான். என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறாப்புல. எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியே போய் தான் ஆவேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் நிற்கிறாப்புலட்டு. சரிடா, அந்த ஒரு நாள் கேப் முடிஞ்சு அங்கே பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை ஓடுற மாதிரி இருக்கும் அந்த ஷெட்டு ஓரத்தில். இதை பார்த்துட்டே வந்து என்ன பண்ணுவான், எமிலி அப்படியே பின்னாடியே வருவா. அந்த ஒரு குழந்தை ஒன்று ஓடும்போது எங்கே போகுது இதுக்குள்ளே ஷெட்டுக்குள்ளே வந்து நேராக போய்ட்டு அவன் அந்த ஓவியம் அதுக்குள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அதில் இருக்க மாட்டேன்னா அப்படியே பார்த்துட்டு மெதுவாக நைஸாக வெளியே வரா. வெளியே வந்து பார்க்கும்போது அது ஒரு தோட்டத்து பக்கமாக பின்னாடி அந்த குழந்தை போயிட்டு போனேன் அங்கே ஓடுது பாருங்கள். அந்த குழந்தை அப்படியே பார்த்தா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இது ஓடும்போது அவளும் ஓடி வருவா. அங்கே பார்த்தா அங்கே ஒரு கல்லறை இருக்கும். அந்த கல்லறை யார் கல்லறைன்னா அதான் வந்து வில்லியம்ஸோட கல்லறை. அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வில்லியம்ஸோட கல்லறை. அந்த கல்லறை கிட்ட வந்துன்னொன்னே அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குன்றதுக்காக அவனை தோண்டினா அதுக்குள்ளே அந்த வில்லியம்ஸோடைய உருவம் இருக்கும். அது திறந்து பார்த்தோன்னே இது நனவா நிஜமானு தெரியல. பார்த்தோன்னா அப்போ வில்லியமே வந்து என்ன பண்ணால் தலையில் தங்குன்னு ஒரே அடி. அவ்வளோதான், பயந்து மயக்கமாக தூக்கத்தில் எழும்புறாங்க. இது நம்ம கனவாக தான் காட்டுறாங்க. ஆனால் கனவாக காட்டினாலும் என்ன பண்ணுறது, அவள் எலும்பு பார்க்க தூக்கத்தில் அவள் கையில் பார்த்தா அப்படியே இந்த மண் இதெல்லாம் இருக்கும், அந்த ஈரமாக தோணலை கருப்பாக. அந்த மரமும் பட்டு போச்சு, வச்ச மரமும். இதை பார்த்தோன்னே அப்போ அவளுக்கு வந்து கனவுலேருந்து நிஜமாக அந்த ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குன்றது அவளுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறான், அதுக்குள்ளே இந்த பிளாக் லாக்லாம் அதெல்லாம் வச்சுட்டு இந்த ஒரு அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கா, இது பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்தில் வந்து மேரி குழந்தையோட வந்து நிற்பா பேய். இதை அலறி அடிச்சுட்டு எங்கே ஓடி என்ன பண்ணுவான், கதவை திறந்துடிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட ஓடி வர அவன் சொல்லலாம் அப்படின்ட்டா. அவன்கிட்ட வந்து சொன்னான். அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட சொல்கிறவொன்னே அவன் வந்து ரொம்ப மோசமாயிட்டான். முடியும்னா அவனுக்கும் அவன் வந்து வில்லியம்ஸுடைய உடம்புல வந்து இவன் இருக்கிறான். மாறி மாறி 2 பேர் பேசுனா இவளை வந்து கோவப்பார்வையை பார்த்து நீங்கள் பாரு, எனக்கு வேலை ரொம்ப இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாத, நீ எங்கேயாவது இருப்பியோ என்ன பண்ணல, ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறான். இரண்டா ஹஸ்பண்டே வித்தியாசம் பேச நம்ம எமோஷனில் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. அப்படியே கோபம் என்ன பண்ணலாம், சரி நம்ம இங்கேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம், எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவான், நேராக கார் எடுப்பா. கார் எடுத்து காரை எடுத்து வேகமாக கிளம்புறா. ரொம்ப ஆவேசமாக கோவத்தோடு போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அவளுக்கு மறுபடியும் அந்த வயிற்று வலி வந்துடும். அதோட என்ன பண்ணுறா, கார் அந்த வழியில் என்ன பண்ணுறா, திருப்பி நம்ம நேரம் வந்து வீட்டுக்கு ஓடிடுவோன்னு அவளுக்கு வேறு மறுபடியும் அபாஷனம் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வேறு. அதோட பண்ண மெதுவாக வயிற்றை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக வராப்பில் வந்து படிக்கட்டி ஏறுறா. ஏறி நம்ம வீட்லையாவது நம்ம போய் படுத்தணும். அப்படியே வந்து என்ன பண்ணுறாப்புல எம்எல்ஏ படுக்கிறாங்க. அவள் படுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பழமொழியும் என்ன பண்ணுறாப்புல, எலுமிச்சர் புருஷனை கூப்பிட்றாப்புல, நான் வந்துட்டேன், நீ சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அவன் எதுவுமே பேசிக்கிட்டே இருக்கும்போது சரின்ட்டான். நான் திரும்பி பார்க்க போகும்போது பார்த்தா ஏற்ற மாதிரி வந்து நிற்பான். அது நம்பவே முடியல. இவன் யார் இங்கே நிற்கிறான், அங்கே பேசுனது யார், இங்கே யாருன்னு அவளுக்கு கன்ஃபியூஸ். அப்படியே மண்டையெல்லாம் அவளுக்கு குழம்புது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சக்தி, அங்கே பார்த்தா அந்த இடத்துல அவன் இருக்கிற மாதிரி இருந்து பேசுகிறான். அதுவும் என்ன பண்ணுறான், திரும்பி அவன் போயிடறான், அப்புறம் வரான் அப்படின்ட்டு. இவன் வந்து நம்மளை பார்த்துலாம் கழுவி வச்சு பெட்லாம் வச்சு நம்ம படுக்கலாமே அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல ரூமில். இங்கே பார்த்தா இவன் வருவான்னு பார்த்தா இவன் வரலாம், எட்டி பார்த்துட்டே இருக்கலாம், ஒன்றும் வெளியே வராமல் இருக்கானே அப்படின்ட்டு. சரி ஒரு சாயா
சாயா ஒன்று குடிக்கலாம் அப்படின்னு டீ போட்டு என்ன பண்ணுறா வச்சு சாயா நல்லா சுனி கொதிக்க வச்சுட்டு ஒரு சுலைமானி மாதிரி போட்டு குடிக்கிறதா ரெடி பண்ணுறா. இவள் தண்ணி ஊற்றும் போது என்ன வந்துட்டா அந்த இது அப்படியே வந்து என்ன பண்ணோம் அப்படி வலிக்கிடும். ஊற்ற போகும்போது கரெக்டாக தான் ஊற்றுறாவா நல்லா இதுவாகி அது வலிக்கு அந்த கிளாஸ் அப்படியே கீழே விழுந்தோன்னா அந்த கிளாஸ் எல்லாம் நொறுங்கி எல்லாமே கொட்டிடுது. சரி நம்மளும் அங்கே பக்கத்தில் துணி இருக்கும், அந்த துணியெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம். எம்மிலி க்ளீன் பண்ணிட்டு போகும்போது அந்த மேரி வந்து பேய் உருவத்தில் வந்து நிற்கிறா. நின்ன உடனே ஷூவை போட்டுட்டு அப்படியே மெதுவாக பார்க்குறா. பார்த்தோன்னே பேய் எப்படி நடந்து போயிட்டே இருக்குது. நடந்து போய் ஏதோ ஒன்று அந்த பேய் வந்து சொல்ல பார்க்குதுன்றதா புரிஞ்சுக்கிட்டாப்புல. அது எங்கே போகிறாளோ அந்த மேரி அவளுக்கு பின்னாடியே போகிறாப்புல. போனோன்னா அந்த ரூமில் போயிட்டு ஒரு ரூமில் ஸ்டெப் அது ஏறி பாருங்கள் பேய் மேலே ஏறுது. அது ஏற போகும்போது நம்ம எம்எல்ஏயும் அவள் பின்னாடியே மேலே ஏறி போகிறாள். அவள் ஏறி போதே அவளுக்கு சொல்லி எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போகலாம் கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கிறான். இருந்தாலும் அது போட்டு நடக்கிறதால பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே மெதுவாக ஏறி போயிட்டுருக்கா. அந்த பேயும் அங்கே போயிட்டுருக்கா. அங்கே போய் பார்த்தா சுற்றியும் பார்க்குறாப்புல. அவங்களுக்கு இந்த பக்கம் போனால் கடைசியில் ரூமுக்குள்ளே போயிடுது. அவள் அந்த அவங்க படுக்கலாம் அந்த ரூமுக்குள்ளே தான் போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் வச்சுருவா பாருங்க. அவள் வந்து ஒரு டிசைனர் தானே, துணி டிசைனரு. அந்த ரூமுக்குள்ளே வந்துடுறா. அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையும் ஒரு டைரி கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து இந்த இடத்துல காட்டுன்னு எடுத்து படிக்கிறாப்புல. எடுத்து படித்த உடனே இப்போ தான் அவளுக்கு வந்து அதனுடைய உண்மையான இதெல்லாம் புரியுது. இந்த வீட்டில் என்ன இருக்குது என்ன நடக்குதுன்றது அது கிளியராக அந்த இதில் எழுதியிருக்கு. அந்த டாக்டர் கூட கொண்டு வந்திருப்பாப்புல ராபர்ட்டு. அதுதான் இந்த இதெல்லாம். அதாவது 2 பேரும் கல்யாணம் முடிச்சு இந்த மேரி கல்யாணம் முடிச்சு அதே 18 இவரும் கல்யாணம் அதே 18 அபார்ஷன் ஆனது. இங்கே அபார்ஷன் ஆனது. ஏற்கனவே இந்த வீட்டில் இங்கே இருந்து மிஸ் ஆகி போனவங்க. அப்படியே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க. அதுக்கப்புறமா அது திரும்ப ஒரு கப்பல் இருந்தால் அந்த கப்பலும் அதுலேருந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து தன்னுடைய கணவனே வந்து மனைவியை கொலை பண்ணிட்டாங்க. அதாவது ராபர்ட்டும் வந்து வில்லியம்ஸும் வந்து தன்னுடைய மனைவி மேரி கொலை பண்ணுறாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ஒரு டீச்சர் இருந்திருப்பாப்புல. அவங்களையும் மேலே இருந்து கீழே யாரை தள்ளிவிட்டு செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருந்தவொடனே அப்போ யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த இருக்கிற இந்த ஆத்மா வந்து கொலை பண்ணிடும். அப்போ நம்மளையும் வந்து நம்ம புருஷன் கொலை பண்ணிவிடுவான் அப்படின்ற ஃபீலுக்கு வந்துட்டாப்புல நம்ம ஹீரோயினி. அப்போ ஜன்னலுக்கு பின்னாடி பாருங்கள் யாரும் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இடி மின்னல் வெட்டும்போது தெரியுது பின்னாடி ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு பேய் நிற்கிதே பார்க்குறா. அப்போ அந்த பெரிய அந்த எலும்பு கூடியும் நினச்சி பார்க்குறா அது யாராக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்படியே என்ன பண்ணிட்டு இந்த பேப்பரில் பாருங்கள் அதில் போட்டு இந்த சாமுவேல் அது இறந்து இந்த பொண்ணு மேலேருந்து கீழே தள்ளி விட்டது அப்படியே இறந்தது எல்லாமே வந்து அந்த லிசாவுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக இவளுக்கு தெரியுது. அது தெரிஞ்சோன்னா மேரி வந்து இந்த ஒன்றுனா அவருடைய ஃப்ளாஷ்பேக் ஓடிக்கிட்டே இருக்குது. போடுச்சுன்னா நினச்சோன்னா அவன் பொறுத்தான் அந்த அவள் கனவு கண்டிருக்கும்போது ஒரு தலையில் வந்து அடிப்பானே அவனை பார்த்தோன்னா இந்த பொம்மையில் இருக்கிற இந்த வில்லியம்ஸும் ஹஸ்பண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவனுக்கு மீசை வச்சிருக்கு, அவனுக்கு மீசை வைக்கல. அப்படின்னு அப்போ அவ்வளோ சரி கதவை பூட்டிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்போ இங்கேயும் வந்து பார்த்தா அவன் புருஷனையும் காணும் யாரையும் காணும். உள்ளுக்குள்ளே புருஷன் காண போனால் கையில் எதிர் வச்சுட்டு இவளை வந்து கொலை பண்ணுற மாதிரி மிரட்டுற மாதிரி மிரட்டின உடனே அங்கேருந்து மலையில் அடித்து நேராக வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணால் கதவு நல்லா பூட்டிக்கிட்டு சரி இவன் மறுபடியும் வருவான். அங்கே ஒரு கத்தி இருக்கும், கத்தி எடுத்து பையில் வச்சுக்கோ, ஒரு ஃபோன் இருக்கும். வந்து கதவு திறன்ட்டு எவ்வளோ சொல்லலாம் ஹஸ்பண்ட் நெட்டு தான் வந்து என்ன பண்ணுறான் அவள் கதவு திறக்க மாட்டான். நீ எதிரியும் வந்தாக்கா நம்மளையும் இவனை கொலை பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு அவளுக்கு இந்த பயம். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஆத்மா வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அவள் என்ன பண்ண புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃப்ரெண்டு வந்து பிரிட்டி ஒருத்தி இருக்கல கருப்பா, அவளுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வா எனக்கு பயமாக இருக்கீங்க எல்லாம் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாப்புல. இங்கே வந்து பார்த்தா அவன் நெட்டு வந்து சுற்றி இவளை கூட்ட வரான். எமிலி நீ எங்கே இருக்கிற ஒன்றுமே பண்ண மாட்டேன் உன்னை ஏன் நீ என்ன பயந்து போகிற நான் புருஷன் தான் அப்படின்னு ஒன்று இவன் கையில் கத்தி வச்சுட்டு இப்படி அழுதுருப்பா. வாசலில் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடில் தெரியும் அவன் நின்று தண்ணி ஒதுங்கி போயிடுவான். வாசல் யாரும் நிற்கிற மாதிரி இருந்தால் இவன் என்ன பண்ணுவான் முள்ளெல்லாம் வந்துட போகிறானே அப்படின்னு என்ன பண்ணுவான். அந்த கத்தியை கையில் வச்சுக்கிட்டு சரி யாரோ உள்ளே வருவாங்க வந்துட்டா அந்த கத்தியில் ஒரே குத்திடுவோம் அப்படின்ற ஃபீல் தான் அவளுக்கு. ஒரு பக்கம் கடைசியில் நம்ம யாரோ வரமான்னு டக்குன்னு கத்தியை வச்சு களத்தில் குத்திடுவான். யார் பார்த்தா அவள் ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான். அவளை காப்பாற்ற வந்த பிரிட்டி வந்திருப்பான். அவளே இவள் கத்தியால் குத்திரோன்னா அவள் அந்த இடத்துலையே வந்து செத்து போயிடுறா. பாரு இவளால் ஒரு உயிரே போயிடுச்சு. அதை கட்டிச்சு அழுதுட்டு கீழே போடுவா. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து நெட்டு என்னடி பண்ண ஏண்டி இவளை கொலை பண்ண நீ அப்படின்ட்டு நீ அவளை தொடாதரா நீ தான் கொலை பண்ணு சொல்லி அவளை அப்படியே மேலேருந்து புருஷங்கான தள்ளி விட்றான். அவன் 4-5 பெல்ட்டி அடிச்சுட்டு கீழே வந்துட்டு அப்படியே தலை குத்துற கீழே பொத்தடின்னு வந்து கீழே விழுறான். அவன்கிட்ட தப்பிக்க அங்கேருந்து ஓடுறான். அங்கேருந்து ஓடி அந்த வீட்டு மேலே மாடியில் போவான். அந்த ஜன்னலை ஓட்டையை போட்டு ஜல் தந்துட்டு அது மேலே எமிலி என்ன பண்ணுறான் அது மேலே ஏறி வரா. அது மாதிரி ஏறி வந்துட்டு மெதுவாக ஓரமாக அப்படியே நிற்கணும் பார்த்துட்டே இருக்கிறா. இவன் ஏன்னா அவன் உடம்புல வந்து
வில்லியம்ஸ் பேய் இருக்குது ஏன் ஹஸ்பண்ட் உடம்புல இவளை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு அது தெரியுது. அதுக்குள்ளே ஜன்னலை திறந்துங்க பாருங்கள். அதில் வந்துன்னா அவனோட வில்லியம்ஸ் மாஞ்சி இப்படிலே வரான். அவனுடைய ஃபேஸ்லேயே வந்துட்டு இவளை பிடிச்சி கீழத்தில் 2 பேர் ஒரே நேரத்தில் மொத்தமாக மேலேருந்து கீழே விழுவுறாங்க. பல சண்டையை போராட்டத்துக்கு அப்புறம் விழும்போது பக்கத்தில் அந்த கத்தி தனியாக இருக்கும். எப்படியோ எமிலி தள்ளி 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 அந்த கத்தியை எடுத்துட்டு தான் புருஷனையே வந்து என்ன பண்ணுறா, கத்தியில் குத்துன்னு குத்துனா பாருங்கள். மீசில் குத்துணுன்னா கடைசியில் அந்த பேய் அங்கிட்டு போனோம்னா அது வந்து ஹஸ்பண்ட்றது அப்புறம் புரிஞ்சுக்கிறா. ஆனால் அதை எல்லா இடத்துலையும் வந்து பெண்களை தான் அவங்க சாடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து தான் புருஷனையே வந்துடும்னா அவனை மூஞ்சி அப்படியே மாறி போயிடும். பேய் அங்கேருந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வரும். இவளை கொண்டு போயிடுவாங்க. ஒன்றா இருந்துட்டு இவன் ஏன்னா 2 கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு போகிறாங்க ஜெயிலில். அங்கே போய் இவளை வைக்க போகும்போது இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான்னுட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். இவ வந்து கர்ப்பமாக அங்கே முன்னாடி 2 போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, வாசல் ரெடியாக காவலுக்கு இருப்பாங்க. கால் முடிச்சுன்னா அந்த தண்டனை அனுபவிக்கலாம். ஜெயிலில் கொலை பண்ணிட்டால அதில் ஜெயிலில் பண்ணிவிட்டு அவள் பல இதெல்லாம் நினச்சிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான்.